இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்க இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர் பங்கு அப்படின்ற ஒரு உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கட்டுரை எழுதின ஆசிரியர் மாசு அண்ணாமலை அவர்கள். இவர் எழுதின இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு அப்படின்ற ஒரு நூல்லேருந்து எடுக்கப்பட்ட கட்டுரை தான் இது. இந்த நூல் தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்கு. அண்ட் இந்த நூலை தலைப்பாக வச்சு குறும்படம் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த குறும்படம் கூட சர்வதேச அளவில் பரிசுகளில் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். குறும்படம்னா ஷார்ட் ஃபிலிம். ஸோ இந்த கட்டுரையில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, நம்ம இது ஒரு உரைநடை பகுதி மாதிரியே தான் சைட் ரைடிங்கோட பார்க்க போகிறோம். முன்னுரையோட முடிவுரையெல்லாம் எல்லாமே வச்சு. ஸோ அதே மாதிரி தான் லெசனுமே இருக்கும். ஸோ இந்திய தேசிய ராணுவம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு வகித்தவங்க யார், அண்ட் இந்த இந்திய தேசிய ராணுவத்தில் நம்மளோட தமிழர்களோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு தூணாக நம்மளோட தமிழர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, அண்ட் இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் படையெல்லாம் எப்படி இருந்துச்சு, பெண்கள் படை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் விலாவரியாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் சொல்லலாம். முதல்ல முன்னுரை. இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிறது. இந்த அமைப்போட ஒரு தூண்களாக திகழ்ந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட தமிழர்கள் தான். இந்திய விடுதலை போராட்டத்துக்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க, போராடிருக்காங்க. அவங்களில் ஒருத்தரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களோட சேர்ந்து இந்திய தேசிய இராணுவ படையில நிறைய தமிழர்களும் பங்கு கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரிலாம் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு பார்க்கறது தான் இந்த லெசன். ஓகேவா? முதல்ல பொருளுரை பார்க்கலாம். இரண்டாம் உலகப் போர், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலம் எதுன்னு பார்த்தா 1942 வருஷம் பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள் அன்னைக்கு ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைஞ்சாங்க. இந்த மாதிரி அந்த சரணடைஞ்சாங்கல்ல, அதில் இந்திய வீரர்களும் நிறைய பேர் இருந்தாங்களாம். அப்போ ஜப்பானியர்களில் ஒருவரான மோகன் சிங் அப்படிங்கிறோட தலைமையில் இந்திய தேசிய இராணுவம், அதாவது INA அப்படின்ற ஒரு படை உருவாக்குறாங்க. இப்படி உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்திற்கு மக்கள் நிறைய அளவில் ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளோட தமிழ்நாடு நிறையா ஆங்கிலேய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்து இல்லையா. ஸோ எப்படியாவது நம்ம போராடி வெளியே வரணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு இராணுவ படை உருவானதுக்காக நிறைய ஆதரவு பெருகிட்டே இருக்கு. அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து நிறையா வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று பிழைப்பதற்காக வேலை தேடுவாங்க இல்லையா. அப்படி மலேயா, பர்மா இதே மாதிரி நாடுகளுக்கு ஒரு பிழைக்கிறதுக்காக போனவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, தமிழர்கள் நிறைய பேர் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்றாங்க. ஸோ நிறைய பேர் சேர்ந்ததுமே அந்த இராணுவத்தில் நிறைய பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஏன்னா இராணுவம் அப்படிங்கும்போது நிறைய பிரிவுகள் இருக்கும் இல்லையா. அதில் ஒரு முக்கியமான பிரிவு தான் ஒற்றற்படை அப்படிங்கிறது. நம்ம நிறைய வார்த்தைகளில் கேட்டிருப்போம். ஒற்றைப்படை அப்படிங்கிறது ஜப்பானியர்களோட ஒற்றைப்படையில் இருந்த வீரர்கள் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே ஒரு ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்ட்டுன்னு ஒன்றி அறிய. ஓகே, அதுக்கு தான் ஒற்றைப்படை என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீர்மூழ்கி கப்பல் மூலமாக கேரளாவுக்கும் குஜராத்துக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் தரை வழியில் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்மா காடுகள் வழியாகவும் இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே அனுப்பப்பட்ட வீரர்கள் எல்லாரையுமே நிறைய இராணுவம் நம்ம தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா ஆங்கிலேயர்கள். ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, பிடிச்சி சென்னை சிறைக்கு அனுப்பி வைக்கிறாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. அந்த ஜெயிலில் நிறைய பேருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்களாம். அடுத்தது தூண்களாக திகழ்ந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை அவங்க ஏற்கிறதுக்கு சுமார் 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செஞ்சுட்டு வர்றாரு. எங்கேருந்து அப்படின்னா ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வர்றதுக்கு அவ்வளோ நாட்கள் எடுத்துக்குது. ஓகே, 91 நாள் எடுத்துக்குது. அப்புறம் கடைசியாக இங்கே ரீச் ஆனதுமே 1943 வருஷம் ஜூலை மாதம் 9ஆவது நாள் பதவி ஏற்கிறார். இராணுவத்தோட ஒரு தலைமை, ஓகே, தலைமையை பொறுப்பேற்கிறாரு. அப்படி பொறுப்பேற்றதுமே அவர் பேச ஆரம்பிக்கிறார் இல்லையா, பேசணும் இல்லையா. ஸோ பேசத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெல்லி நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது டெல்லி சாலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு போர் முழக்க எல்லாரோட மனசிலும் ஒரு பசுமரத்தாணி போல் பதிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன் பசுமரத்தாணி போல் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பச்சை மரத்தில் நீங்கள் ஆணி எடுத்து அடிக்கும் போது அது ரொம்ப ஆழம் சீக்கிரமாக போகும், நல்லா உள்ளே ஏறி நம்ம கஷ்டப்பட்டு அடிக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. நல்லா பசுமரத்தாணி போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் சொன்னது, இவரோட உத்வேகம் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்குது. இப்படி நேதாஜி தலைமையில் ஒரு உருவான இந்திய தேசிய இராணுவ படை அந்த அரசை, நம்ம நாட்டை ஆடிட்டு இருந்த அந்த அரசை எதிர்க்குது.
ஸோ இங்கே ஒரு படை ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அப்போது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த பசும்பொன் முத்துராமலிங்கனார் இருக்கார் இல்லையா, அவர் என்ன செய்கிறாரு, நிறைய மக்களை வந்து திரட்டி, இளைஞர்களை திருட்டி இந்த இராணுவத்தில் சேர்றதுக்கு வந்து மறுபடியும் ஒரு என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாரு, அந்த இராணுவத்தை சேருங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு பெரிய படை, ஓகே, பெரிய ஒரு குழு வந்து நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கு இல்லையா. ஸோ இதை அப்போ இருந்த பார்த்த இந்த இராணுவ படையோட தலைவர் வந்து தில்லான் அப்படின்றவர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ உத்வேகத்தோடையும் அவ்வளோ உணர்ச்சி பொங்க எல்லா படைகளும் திரட்டி வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. இல்லை முக்கியமாக நிறைய பேர் தமிழர்கள் இருக்கிறதுனால இவர் வந்து இப்படி சொல்கிறார். ஓகே, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பசும்பொன் முத்துராமலிங்கனார் அவர் கூட ஒரு இது என்ன பொன்மொழி சொல்லிருக்காரு, ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகே சொல்லிருக்காரு அப்படின்னா, நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி, நேதாஜி வந்து ஒரு தடவை தமிழ் வீரர்கள் வந்து பாராட்டுறாரு. பாராட்டும் போது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மறுபடியும் பிறந்தேன் அப்படின்னா அந்த தென்னிந்தியாவன் தமிழனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு கூறினாரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தென்னிந்தியாவனா நம்மளோட சவுத்தன் சைட், சரி, நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஏன்னா நம்மளோட தமிழ் மக்கள் வந்து அவ்வளோ வீரமிக்கவங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பசும்பொன் முத்துராமலிங்கனார் வந்து சொல்றாரு. அடுத்ததா மகளிர் படை உருவாக்கம் எப்படி ஆரம்பிச்சது, மகளிர் படை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து ஜான்சி ராணி அப்படின்ற பேரில் வந்து பெண்கள் படை வந்து உருவாச்சு. ஜான்சி ராணினா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஜான்சி நாட்டை ஆண்ட ராணின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல வந்து ஆங்கிலேயை எதிர்த்த பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். அதனால அவங்களோட பேர்ல வந்து இந்த பெண்கள் படை வந்து உருவாச்சு. அதோட தலைவர் யாரா நியமிச்சாங்க அப்படின்னா டாக்டர் லட்சுமி தான் வந்து நியமனம் பண்ணாங்க. இந்த பெண்கள் படையில நிறைய பெண்கள் வந்து தமிழ் பெண்கள் வந்து பெருமளவு பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்கள தலை சிறந்த தலைவர்களாக ஜானகி, ராஜமணி இவங்க எல்லாமே வந்து இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே நம்மளோட தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான். அப்புறமா நேதாஜி அமைத்த வந்து ஒரு தற்காலிகமாக அரசு இது பண்ணுவாங்க இல்லையா, ஸோ தற்காலிக அரசின் வந்து கேப்டனாக லட்சுமியையும் சிதம்பரம் லோகநாதன் இது மாதிரி தமிழர்களை வந்து அமைச்சராக வந்து வைக்கிறாரு. அது மாதிரி ஒரு சிறந்த வீரர்களை உருவாக்குறதுக்காக நேதாஜி வந்து 45 இளைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்ட்டு டோக்கியோக்கு வந்து அனுப்பி வைக்கிறாராம். இவங்களை வந்து நிறைய பேர் வந்து தமிழர்கள். ஓகே, இந்தியாவில் பெரும்பாலானவை அமைச்சு வைக்கணும் 45ன்னா, இந்த 45 பேரில் நிறைய பேர் வந்து தமிழர்களாக இருந்திருக்காங்க. இதில் நிறைய சூப்பரான ஒரு பயிற்சி பெற்றவர்லாம் யார் அப்படின்னு பார்த்தா கேப்டன் தாசன் அப்படின்றவர். இவர் வந்து அதுக்கப்புறமா சுதந்திர போராட்ட இந்தியாவில் வந்து செல்சஸ் நாட்டின் ஒரு தூதுவராக வந்து பணியாற்றிருக்காராம். அடுத்து வந்து 2ஆம் உலக போர்க்காலம், இந்த செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி இருந்துச்சு, அதோட தமிழர் பங்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்திய தேசிய இராணுவம் வந்து ஜப்பானிய இராணுவத்தோடு வந்து சேர்ந்துருச்சு. அது எதிர்த்து ஆங்கிலேயரோட போராட வந்து பர்மா வழியா இந்தியா வர வந்து பிளான் பண்றாங்க. ஓகே, ஒரு திட்டம் வந்து போடுறாங்க. நம்ம ஆங்கிலேய பிரதமராக இருந்த சர்ச்சில் வந்து ரொம்ப கோபமா இருக்காராம். ஏன் அப்படின்னா தமிழ் மக்களோட ஒரு துணையால போராடிட்டு இருக்க நேதாஜியை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு. அவர் கோவப்பட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, மலேயாவில் இருக்க தமிழர்களோட ரத்தம் எல்லாமே வந்து நேதாஜியோட மூளை கட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் என்ன பிளான் பண்றாரோ அதான் இங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க, அது மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு நேதாஜி என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு தமிழன் தான் ஆங்கிலேயர்களை அடிக்கும் அப்படின்னு பொது சொல்றாரு. இது எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் இல்லை, நம்மளோட தமிழ் மக்கள் தான் அந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2ஆம் உலக போர்ல வந்து பர்மாவில் நடந்த போர் வந்து ரொம்பவே ஒரு கொடூரமானது அப்படின்னு சொல்லலாம். இந்திய தேசிய இராணுவம் வந்து 1944 வருஷம் மார்ச் மாதம் 18ஆம் தேதி வந்து ஆங்கிலேயரை வந்து வென்றுட்டாங்க இந்தியா. ஸோ அந்த ஒரு வெற்றியை வந்து மணிப்பூர் பகுதியில் சாய்ராங் அப்படின்ற இடத்துல வந்து மூவர்ண கொடியை வந்து ஏற்றி வச்சுட்டாங்க. அந்த ஏற்றி வச்சதை பார்த்து பொறுக்காம ஆங்கிலேயர்கள் என்ன செய்யறாங்கன்னா அமெரிக்க நாட்டு கூட சேர்ந்து மறுபடியும் வந்து போர் புரியுறாங்க. பட் இந்த போர்ல வந்து நம்மளால வந்து நீடிச்சு நம்மளால வந்து நிற்க முடியல, போர்ல தோற்கிறோம். ஸோ இந்த போர்ல வந்து ரொம்பவே ஒரு லட்சக்கணக்கான இந்தியர்களும் ஜப்பானியர்களும் வந்து வீர மரணம் வந்து அடைகிறாங்களாம். இதுல வந்து இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த ஒரு 18 இளைஞர்கள் வந்து இறக்குறாங்க. அதுக்கப்புறம் 1943 வருஷம் வந்து 45 ஆண்டுகள் வந்து சென்னை சிறையில் வந்து தூக்கிலிடப்படுறாங்களாம். அதுக்கப்புறம் 1944 வருஷம் வந்து 18 வயசான ராமு அப்படின்றவங்களையும் வந்து தூக்கிலிடப்படுறாங்க. இவர் தூக்கிலிடுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து என்னோட உயிரை கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. ஏன்னா நான் கடவுளுக்கு எதிராக எந்த ஒரு துரோகமும் நான் வந்து செய்யலை. அதனால வந்து என்னோட உயிரை போகிறது வந்து ஹாப்பி, நம்மளோட நாட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மரண தண்டனை பெற்ற அப்துல் காதரும் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லிருக்காரு. என்ன அப்படின்னா,
வாழ்வில் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். அதாவது வாழ்க்கையில நம்ம எப்படி இவன் நல்ல நிலைமையில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமோ, நம்ம வீட்டுக்கு வாங்கி போற பொருட்களை வச்சு அவனோட பார்க்குற அப்பியரன்ஸஸ் வச்சு தான் ஓகேப்பா இவன் கொஞ்சம் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டான், நல்ல ஒரு நிலைமை அடைஞ்சிட்டான் அப்படின்னு தெரியுமா. இப்போ நம்மகிட்ட காசு சேர்ந்துட்டே இருக்கு, ஆனால் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நமக்கு எதுவுமே வாங்கலை அப்படிங்கும்போது இவன் ஒன்று நல்ல நிலைமையில அடைஞ்சிட்டான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால்தான் வாழ்வில் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டுக்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான். அதாவது இந்த நாட்டுக்காக நிறைய பேர் வந்து தங்களோட உயிரை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி உயிரை கொடுத்தவங்க எல்லாமே முழு நிலவா இருக்காங்க. இந்த ஒரு முழு நிலவுகளுக்கு முன்னாடி எங்களோட உயிர் திறக்கிறதோ நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி நாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவங்களும் நாட்டுக்காக தான் உயிர் கொடுக்க போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முழு நிலவுகளோட எங்களோட வாழ்க்கை வந்து ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி அப்படின்னு சொல்றாங்களாம். நம்மளோட இந்தியாவுக்கு வந்து விடுதலை கொடுத்ததுல வந்து இந்திய தேசிய இராணுவத்தோட பங்கு ரொம்பவே நிறைய இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து என்னைக்குமே மறக்கக்கூடாது. அவங்க எல்லாமே நம்மளோட நாட்டோட நலனுக்காக தங்க வாழ்க்கையை வந்து தியாகம் செஞ்சவங்க. இந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவங்க நம்மளோட தமிழக வந்து நிறைய பேர் வந்து வீர மரணத்தை வந்து தழுவிருக்காங்க இல்லையா. அவங்க வந்து எல்லாமே போற்றவங்களுக்கு உரியவங்க தான். நம்ம இப்போ பார்த்தவங்க வந்து ஒரு சில முகம் தெரிஞ்சவங்க தான் நமக்கு இப்போ ஃபெமிலியராக எல்லா புக்கு இன்ஃபர்மேஷன்லையுமே நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் நமக்கு முகம் தெரியாதவங்க நிறைய பேரும் நம்மளோட போராட்டத்துக்காக, அதாவது நம்மளோட தாய்நாட்டின் ஒரு சுதந்திரத்துக்காக போராடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட வீரத்தையும் நாட்டு பற்றையும் நம்ம என்றைக்குமே வந்து மறந்துடவே கூடாது. ஓகேவா. இது வந்து மறக்காமல் இருக்கிறதா நம்மளோட பெருமான ஒரு கடமை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. இப்போ நேதாஜி அவர்கள் கூறின ஒரு பொன்மொழி வந்து பார்க்கலாம். சரியா. விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவு வேண்டுமா. உங்களுக்கு வந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோம், அதான மகிழ்ச்சியும் சுதந்திரனால் உண்டாகும் ஒரு மனநிறைவு வேணும்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா அதற்கு வந்து ஒரு விலை உண்டு. என்ன விலை அப்படின்னா துன்பமும் தியாகமும் தான். ஸோ இதெல்லாம் நீங்க உங்களோட தியாகத்தையும் துன்பத்தையும் இதாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே. அது வந்து அவங்களோட பொன்மொழிகள். ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டங்களை வந்து போராட்டத்துல பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதனால இந்த பொன்மொழிக்கு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ரொம்ப வேலிடா தெரியும். ஓகே. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. ஷூராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். நான் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க என்னோட வாட்ஸ்அப் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.